போய் பார்க்குறேன் டாக்டர் எத்தனை டாக்டர் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போர்டில் இருக்குங்க. இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே கிடையாது. அதையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்க மாற்றத்தை கொண்டு வந்தா திமுக காரங்களுக்கும் வருமா வராதா? அரசு மருத்துவமனையில் தாவேக ஆட்சிக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்களை இளைஞர் ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இது ஏப்ரல் மாசம் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான சீட்டு. இது வந்து பாருங்களேன், இப்படி ஒரு பேப்பர்ல கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்களேன், இப்படி கொடுக்குறாங்க. இந்த அட்டையை வந்து நம்ம எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் யூஸ் பண்ணிக்கலாமா? இது மட்டும் இல்லைங்க, உள்ள போய் பார்க்குறேன் டாக்டர் எத்தனை டாக்டர் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போர்டில் இருக்குங்க. இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே கிடையாது. அதையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்க மாற்றத்தை கொண்டு வந்தா திமுக காரங்களுக்கும் வருமா வராதா? அவங்க இத்தனை வருஷமா துண்டு சீட்டை கொடுத்துக்கிட்டு டாக்டரே இல்லாம ஹாஸ்பிட்டல் ஓடிட்டு இருந்தாங்க. நீங்க என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சின்ன மாற்றம் தான். ஆனா இந்த மாற்றமே தேவையான ஒரு மாற்றம் தானே அரசு மருத்துவமனையில. என்னங்க நான் சொல்றது கரெக்டு தானே? இந்த மாதிரிலாம் பார்த்தா கொத்தடிமைகளுக்கு வந்து எவ்வளவு கோபம் வரும். இந்த மாதிரிலாம் நல்லது பண்ணா ஏங்க இப்படி பண்றீங்க? முதலமைச்சர் விஜய் சார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த சின்ன சின்ன மாற்றம் தாங்க தேவைப்படுது. நீங்க இப்படிலாம் பண்றீங்க. திமுகவுக்கும் கொத்தடிமைகளுக்கும் இதெல்லாம் கோபம் வருங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க விஜய் சார். இவ்வளவு நல்லதெல்லாம் பண்ண வேண்டாம், சரிங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.